உயிரே போனாலும் பரவாயில்லைன்னு ஒரு டிரைவர் செய்த அதிரடி சம்பவம். இது கோயம்புத்தூர் அன்னூர் ரூட்ல நடந்த உண்மை. ஒரு நிமிஷம், நீங்க இனிமே பஸ் டிரைவரை தப்பா பேச மாட்டீங்க. இப்போ எல்லாரும் பஸ் டிரைவர்கள் கண்டக்டர்கள்னா சட்டுன்னு சண்டை தகராறுன்னு நெகட்டிவா பேசுறோம். ஆனா நாம எல்லாரும் மறந்த ஒரு நல்ல விஷயம் இப்ப கோவை ரோட்ல நடந்திருக்கு. கோயம்புத்தூர் அன்னூர் காந்திபுரம் பஸ்ல போய்கிட்டு இருந்த ஒரு பயணிக்கு திடீர்னு உடம்பு முடியாம போச்சு. உடல் எல்லாம் வியர்த்து மயக்கம் வர நிலைமை. கண்டக்டர் தினேஷ்குமார் இதை நோட் பண்றார், தண்ணி கொடுக்கிறார். ஆனா அந்த பயணி ஹாஸ்பிட்டல் போக மறுக்கிறார். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த பயணி ரொம்ப சீரியஸா இருந்திருக்கார். சும்மா விடாத கண்டக்டர் உடனே டிரைவர் சசிகுமார் கிட்ட சொல்றார். அவங்க பஸ் அங்க நிறுத்தாம என்ன பண்ணாங்க தெரியுமா? கரெக்டா குறும்பபாளையம் கிட்ட இருந்த பஸ் 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருந்த ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே திருப்பிட்டாங்க. அதுவும் அந்த டிரைவர் ரூட் மேல போகாம சர்ருன்னு டைவர்ட் பண்ணிட்டார். நம்ப முடியல. பஸ் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனதும் டாக்டர் டீம் உடனே வந்து அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. உரிய நேரத்துல ட்ரீட்மெண்ட் கிடைச்சதால அந்த பயணி பூரண குணமடைஞ்சார். இதை விட பெரிய விஷயம் என்னன்னா, அந்த பஸ்ல 19 பயணிகள் இருந்தாங்க. அவங்க யாருமே ஏன் லேட் பண்றீங்கன்னு ஒரு கேள்வி கூட கேட்கல. உதவி பண்ணுங்க, நாங்க சப்போர்ட் பண்றோம்னு எல்லாரும் சசிகுமார் தினேஷ்குமாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மனுஷநேயம் தான் சார் நம்ம தமிழோட அடையாளம். 25 நிமிஷம் தாமதமானாலும் ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டது. இப்படிப்பட்ட டிரைவர்களையும் கண்டக்டர்களையும் பாராட்ட நம்ம ஊருக்கு ஒரு கடமை இருக்கு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அவங்களுக்கு பாராட்டு கொடுத்திருக்கு. அவங்க தான் நம்ம ஹீரோஸ். நீங்க உங்க பஸ் பயணத்துல இப்படி ஒரு நல்ல விஷயத்தை பார்த்திருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. மனிதநேயம் உள்ள இந்த டிரைவர் கண்டக்டருக்காக ஒரு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நன்றி. ஒரு உயிர் காத்த பஸ் அற்புதம்.